ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பொம்மிக்கான முதல் கேள்வி, நீங்க சித்தார்த்த செல்லம்மா எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேட்டிருந்தோம். வேம்பு சாருன்னு தான் கூப்பிடுவேன். ஆமா, அவர் எப்ப பார்த்தாலும் கிரீன் டீ தான் குடிப்பாரு. அவருக்கு அவ்வளவா ஸ்வீட்டே பிடிக்காது. அதனால அவருக்கு நான் வேம்பு சாருன்னு பேர் வச்சேன். கடைசியில சித்தார்த்தன் அவரோட நிஜ பேரையே மறந்து போய் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவரு வேம்பு சாராவே மாறிட்டாரு. எப்படி உங்க அம்மா அப்பா உங்களுக்கு பேர் வச்சாங்களோ அதே மாதிரி உங்க மனைவியும் உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, என்னோட ரெண்டாவது அம்மா இவதான். வாவ், சூப்பர், எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். அப்போ இன்னொரு பலூனையும் உடைக்கலாம். சித்தார்த்துக்கான கேள்வி இப்போ, பொம்மி தன் ரகசியங்களை யார்கிட்ட பகிர்ந்துப்பாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவரு ஒரு விஷயம் எழுதிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. பொம்மி, நீங்க கரெக்டான சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு டைரி இருக்கான். நீங்க ஒரு இன்விசிபிள் பென், அதாவது எழுதினா உடனே மறைஞ்சு போற பேனாவை வச்சு உங்க மனசுல இருக்கிற ரகசியங்களை எல்லாம் எழுதுவீங்களாம். அந்த எழுத்து தானா காத்துல கரைஞ்சு போயிடுமா, அப்படித்தானா? அப்படிதான். அத ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ பொம்மிக்கான கேள்வி, நீங்க முதலா உங்க வேம்பு சார சந்திச்சப்போ அவரு என்ன பேசினாருன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் சொன்ன பதிலும் நீங்க சொன்ன பதிலும் ஒத்து போகுதுன்னு பாக்கலாம். பொம்மி மேடம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு நான் முதலா அதிரசம் விற்க போயிருந்தேன். அப்போ வேம்பு சாரு வேக வேகமா எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருந்தாரு. அந்த வீடே அவரை பார்த்து நடுங்கிச்சு. நான் அவங்க கிட்ட போய் ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு நீட்டினப்போ எனக்கு ஸ்வீட்டுனா பிடிக்காது, எந்த ஸ்வீட்டுமே பிடிக்காதுன்னு சொன்னாரு. ஆனா அவங்க வீட்டோட பேரு இனிப்பு இல்லம். இவரு அஞ்சலி ஸ்வீட்ஸோட வாரிசு. வாவ், சூப்பர். இனிப்பு இல்லம். சரி, ஒரு நிமிஷம். இந்தாங்க, அதிரசம் சாப்பிடுங்க. எனக்கு ஸ்வீட்டும் பிடிக்காது, அதை செய்யறவங்களையும் பிடிக்காது. இதேதான் அவரு எழுதிருக்காரு. வெரி குட் வெரி குட். இப்போ இன்னொரு பலூன் உடைய போகுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.